ஹை ஃப்ரெண்ட்ஸ், பாண்டியன் ஸ்டார் சீரியல் டுடே எபிசோட் என்ன மாதிரியான ட்விஸ்ட் இருக்க போகுதுன்னு பார்க்கலாம். அரசி அமைதியாக உட்காந்துட்டு இருக்காங்க. அரசி கிட்ட மீனா வந்து மருதாணி எல்லாம் போட்டுக்கிறியான்னு சொல்லி கேட்குறாங்க. உங்கள் இஷ்டம் அண்ணி, நீங்கள் என்ன பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அதை நீங்கள் தாராளமாக பண்ணிக்கோங்க, நான் எதுவும் சொல்லலைன்னு சொல்லிட்டு அரசி வந்து சொல்கிறாங்க. இதை கேட்டதும் என்ன நீ இப்படியெல்லாம் பேசிகிட்டு இருக்க, ஏன் இப்படி பேசிகிட்டு இருக்க அரசின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. ஆமா அண்ணி, உங்கள் இஷ்டம் தான் சொல்லிட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு அரசி சொல்கிறாங்க. உடனே அங்கே நம்ம மயில வராங்க. மயில வந்ததுமே வந்து என்னாச்சு, ஏன் இப்படி உட்கார்ந்துட்டு இருக்கீங்க நீங்கன்னு சொல்லிட்டு மயில வந்து கேட்டுடுறாங்க. மயில கேட்டதுமே வந்து என்ன பேசுறதுன்னு தெரியாம அரசியும் மறுபடியும் அமைதியாவே உட்கார்ந்துட்டு இருக்காங்க. அப்ப வந்து நம்ம மயில வந்து அரசியோட முகம் ஏன் இப்படி வாடிட்டு இருக்கு, என்னாச்சுன்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அது மட்டும் இல்லாம நீங்களும் தான் ரொம்ப டயர்டா இருக்கீங்க, உங்களுக்கு என்னாச்சுன்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. ரொம்பவே கஷ்டமா இருக்கு மீனா, ஒன்றும் முடியல, இடுப்பெல்லாம் அப்படி வலிக்குதுன்னு மயில சொன்னதும் அக்கா நீங்க டீச்சர் வேலை ஒன்று பார்த்துட்டு இருந்தீங்கல்ல, அதுவே உங்களுக்கு ஏற்ற வேலையா நல்லா இருந்தது. ஆனா இப்ப என்னடானா நீங்க இப்படி கஷ்டப்படுறத பார்க்கும்போது எனக்கு இன்னமும் கஷ்டமா இருக்கு, நீங்க அந்த வேலையை விட்டுடலாம் இல்லைன்னு சொல்லிட்டு மீனா சொன்னதும் இல்ல இந்த வேலை வந்து இப்ப புதுசா இருக்கிறதுனாலதான் எனக்கு அப்படி தோணுது, பழகிடுச்சுன்னா சரியா போயிடும், வேற எதுவும் கிடையாதுன்னு சொல்லிட்டு இருக்காங்க. சரி கண் சொல்றாங்க. சரி எனக்கு காஃபி குடிக்கணும் போல இருக்கு ராஜு, எனக்காக காஃபி எடுத்துட்டு வரியான்னு சொன்னதும் இது என்ன இப்படி எல்லாம் நீங்க கேக்குறீங்க, உங்களுக்கு வேணும் நீங்க அதிகாரமா சொல்லுங்க, உங்களுக்காக நான் செய்யறேன்னு சொல்லிட்டு அங்க இருந்து போயிட்டு ராஜி காஃபி எடுத்துட்டு வராங்க. அடுத்ததான் நம்ம பாண்டியனோட குடும்பத்துல வந்து அங்க நம்ம அரசிக்கு நிச்சயம் பண்றதுக்காக மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க எல்லாருமே வராங்க. இதுதான் பொண்ணுன்னு சொல்லிட்டு எல்லாருமே இன்ட்ரோ பண்றாங்க. எல்லாருமே மாறி மாறி வந்து இன்ட்ரோ பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இதை கேட்டதோ என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் ஒரு பக்கம் ரொம்பவே வருத்தத்தில் சுகந்தியாக இருக்காங்க. நம்ம என்ன சொன்னாலும் நம்ம பேச்சை இவங்க கேட்குற மாதிரி தெரியறது இல்லையே, இப்போ என்னதான் பண்ணுறதோ தெரியலேன்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் ரொம்பவே வருத்தத்தில் இருக்காங்க. இப்போ மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க பொண்ணை பார்க்கணும்னு சொல்லிட்டு சொன்னதும் இப்போ நம்ம அரசி வராங்க. அரிசியை பார்த்ததுமே வந்து சதீஷுக்கு ரொம்பவே பிடிச்சி போது, எனக்கு பொண்ணு ரொம்பவே பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்டு எல்லாம் சொல்கிறாங்க. இப்போ மீன் அரிசி கிட்ட மாப்பிள்ளை நல்ல ஜாப்ல இருக்காங்க, பார்க்கவும் நல்ல பையன் மாதிரி தான் இருக்கு, உன்னுடைய அப்பா செய்கிறது எல்லாமே உனக்கு நல்ல விஷயமா தான் இருக்கும், இது தயவு செஞ்சு கெட்டியா பிடிச்சுக்கோன்னு சொல்லிட்டு பேசுறாங்க. சரிங்க அண்ணி, நீங்க சொல்றீங்கல்ல, கண்டிப்பா நான் அதை செய்வேன், நீங்க கவலைப்படாம இருங்க அண்ணி நல்லா சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இதை கேட்டதுமே வந்து அரசி ஒரு பக்கம் ரொம்பவே வருத்தப்பட்டுட்டு இருக்காங்க. மீனா ராஜி எல்லாருமே ரொம்ப சந்தோஷத்துல இருக்காங்க. இந்த கல்யாணத்துல எல்லாருக்குமே விருப்பமான்னு சொல்லி கேட்குறாங்க. எல்லாருமே வந்து செந்தில் அதே மாதிரி சரவணன் இவங்க கதிர் 3 பேரும் வந்து ஒரு பக்கம் திருன்னு முழிச்சிட்டு இருக்காங்க. இப்போ இவங்க என்ன சொல்ல போறாங்கிறத வரப்போற எபிசோட்ல வெயிட் பண்ணி பார்க்கலாம். தேங்க்யூ.